the Women of Wonder Award is being presented to Miss Meena Sathiyamoorthy. Ladies and gentlemen, please put your hands together for the Women of Wonder, Miss Meena Sathiyamoorthy. கவர்மெண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸை எப்படி நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணி ஃபாலோ பண்ணலாம்? லைக் கடந்து வரும்போது ரோட்டில் ஏதாவது குண்டும் குழியுமா இருக்குது, இல்லை தண்ணிகள் எங்கேயாவது லீக் ஆகிட்டு இருக்குது, ட்ரைனேஜ் லீக் ஆகுது, மின் விளக்குகள் ஏதாவது தான் இருக்குது, மின் கம்பங்கள் சேதமாக இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் அது நம்மளாலே சரிப்படுத்தி கொள்ள முடியும். அதுக்கு யார்கிட்டயாவது ஒருத்தட்ட போய் முறையிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றது இல்லை. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஃபாலோ பண்ணி 30 கம்ப்ளைண்ட்டும் வெற்றிகரமாக நான் அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் பெற்றோர்கள் இருந்தும் சரி, பிள்ளைகள் இருந்தும் சரி, நிறைய பேர் எங்கேயுமே வர முடியல. அது குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அதை வந்து பாடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. கொரோனா நோயாளிகளால் இறந்தவங்களையும் எடுத்துக்கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணுற வேலையிலும் நான் ஈடுபட்டு இருந்தேன். நான் இதோடைய சேவைகளை வந்து பாராட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வர சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் வந்து ஸ்டேட் யூத் அவார்டு அப்படின்ற அவார்டு கொடுத்து அரசாங்கம் வந்து கௌரவிச்சது. ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் வந்து அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் திஸ் ஜென்ரேஷன்? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்ட்ரக்காகி நிற்கக்கூடாது. அதை கடந்து வரும்போது நிச்சயமாக அவங்க ஒரு சாதனையாளராக தான் வெளியில் தென்படுவாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். ஃபார் ஆல்மோஸ்ட் பீயிங் லைக் அ விமன் சூப்பர் ஹீரோ மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு அவார்டுக்கு? திஸ் இஸ் நாட் ஒரு அச்சீவர்ன்றது இல்லாமல் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் எங்களுக்கு. இதோடு இது நிற்க போகிறதில்ல. இந்த ஒரு சில அவார்டு அப்படின்றதுனால எங்களுடைய பொறுப்புகள் இன்னும் கூடுது. இன்னும் நிறைய நாங்கள் வெளியில் மக்களுக்கான தேவைகள் என்னன்றதை அறிஞ்சு கரெக்டான வழியில் பயணப்படணும் அப்படின்றதுக்குரிய ஒரு முன்னெடுப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். நான் பிஃபோர் 10 years எனக்கு சென்னையில் வந்து இன்ஃபேக்ட் பஸ் ஏற தெரியாது. கோயம்பேடு தான் என்னோடய வீடு. எனக்கு அங்கேருந்து வெளியில் வந்தால் எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஸோ ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், நத்திங் ஐ டோன்ட் நோ, ஈவன் மொபைல் யூஸ் பண்ண தெரியாது. பட் நவ் இன்றைக்கி எனக்கு சென்னையில் வெளியில் எங்கே விட்டாலும் ஃப்ரீடமாக நான் போயிட்டு வந்துடுவேன். எனக்கு ரூட்ஸ் கொண்டும் சரி, இண்டிபெண்ட்டாக எப்படி ஒருத்தர் வாழ முடியும் அப்படின்ற ஸ்ட்ரென்த்தனே இன்றைக்கி எனக்கு சென்னை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி இன் சென்னை டூ.